यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்திராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: மன்னாகுடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு கோவிந்த பட்டாபிஷேகம், மேல்கோட்டையில் டெல்லி உற்சவம், திருவெக்கா திவ்ய தேசத்தில் பிரம்மோற்சவம் தொடக்கம். இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் மேல்கோட்டை திருநாராயணன் சந்நிதியில் சுவாமிக்கு டெல்லி உற்சவம் நடைபெற்றது. இதே சந்தர்ப்பத்தில் உபய நாச்சியாருடன் கூடிய ஸ்ரீ செல்வப்பிள்ளை மற்றும் பேசும் ராமானுஜருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் கோஷ்டி சாற்றுமுறை சிறப்பாக நடந்தேறியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அந்த திருமஞ்சன சேவையை தற்போது காணலாம். அரிசிகரே ஸ்ரீ மாருதி சச்சிதானந்த ஆசிரமத்தில் சப்பரிவார லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் உள்ளது. வருகிற ஏப்ரல் மாதம் கல்யாணோத்சவம் மற்றும் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது. அப்போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் உற்சவ மூர்த்திகளின் பிரதிஷ்டை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்நிகழ்ச்சி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். இதன் அழைப்பிதழை வழங்க அந்த நிறுவனத்தின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இன்றைய தினம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ ஜி.எஸ். சுவாமிகளை சந்தித்து அனுகிரகத்தை பெற்றுச் சென்றார்கள். நமது ஸ்ரீமட்டத்தின் பரம பக்தர்களான திருமதி புஷ்பா, அத்தியாபக் ஸ்ரீராம் மற்றும் திருமதி பத்மினி ஆகியோர் பல கைங்கரியங்களை செய்து வருகிறார்கள். வரும் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ஒரு அழகான வண்ணமயமான பட்டாபிராமர் திருவுருவ படத்தை இன்று ஸ்ரீ ஸ்ரீ ஜி.எஸ். சுவாமிகளிடம் சமர்ப்பித்தார்கள். மேலும் பகவத் பிரசாத விநியோகத்திற்கு ஹேத்துவாக சில சிறப்பு உபகரணங்களையும் வழங்கினார்கள். ஸ்ரீ உவே நல்லான் சக்கரவர்த்தி ஐஷாமி நரசிம்ம ஐயங்கார் சுவாமி அவர்கள் ஸ்ரீ ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகளின் வம்சத்தைச் சேர்ந்தவர். இவருடைய முன்னோர்கள் நம்முடைய ஸ்ரீமடத்திற்கு பற்பல கைங்கரியங்களை செய்துள்ளார்கள். இந்த சுவாமி 3 பீட்டாதிபதிகளுக்கு ஸ்ரீகாரியமாக சேவை செய்துள்ளார். இன்றைய தினம் அவருடைய 108வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீமட்டத்தில் கோஷ்டி சாற்றுமுறை நடைபெற்றது. ஒரு சுவையான செய்தி என்னவென்றால், இந்த சுவாமி நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் வர்த்தமான ஜி.எஸ். சுவாமியின் பூர்வாசிரம திருத்தகப்பனார் ஆவார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கற்பாராமதிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலையோதியில் வாழும்
சராச்சரம் முற்றவும் நற்பால் குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுள்ளே கற்பாராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாது ஒன்றின்றியே நற்காலயோதியில் ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே பாதானம் ராஜானம் குலசேகரம் என்று மற்றொரு தனியன். அவருடைய ஊரில் தினமும் பெரிய ஒரு முரசு பறை சாற்றி இன்றைக்கு ராஜா குலசேகர பெருமாள் புறப்பட்டு திருவரங்கத்துக்கு செல்லுகிறார்னு அறிவிப்பாளாம். அவருக்கு பேரே குலசேகர ஆழ்வார்னு பேர் கிடையாது, குலசேகர பெருமாள்னு பெயர். ராமனுக்கு பெருமாள்னு திருநாமம். அவரிடத்தில் இருந்த ஈடுபாட்டின் காரணமாக குலசேகர பெருமாள்னு இவருக்கும் பெயர் ஏற்பட்டது. ரங்கயாத்திரா தினே தினே, தினமும் காலை எழுந்து நாம எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இன்னிலிருந்து நல்லவனா இருக்க போறேன், இன்னிலிருந்து பொய் சொல்ல மாட்டேன்னு நாம இந்த அடிப்படையை தாண்டுவதற்கே இன்னும் முடியவில்லை. ஆழ்வார் தினமும் எழுந்திருந்து இன்னைக்காவது திருவரங்கத்துக்கு போக முடியுமான்னு ஆசைப்பட்டு கொண்டே இருப்பாரா, அறிவித்து விடுவார்களா. அப்புறம் யாரோ 4 பாகவதர்கள் பக்தர்கள் அரண்மனைக்கு வந்தவுடனே, ஓ பகவானை சேவிப்பதை விட பக்தர்களுக்கு உபச்சாரம் பண்ணுவது முக்கியம் என்று தங்கி விடுவார். சரி நாளைக்கு போகலாம்னு அறிவிப்பு வரும், மறுபடியும் 4 பக்தர்கள் வருவா, மறுபடியும் தங்கி விடுவார். அப்ப 3 பண்புகள் ஆழ்வாருக்கு முக்கியம். ஒன்னு ராமனிடத்தில் இருந்த பக்தி, 2வது திருவரங்கநாதனை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை, 3வது அவனை விட அவன் அடியார்கள் முக்கியமானவர்கள் என்கிற ஒரு எண்ணம். இதெல்லாம் தான் முதல் 3 பதிகங்களிலே பாடுகிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெரும்சோதி அனந்தன் என்னும் வயவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி என்று சொல்லி, மாயோனே மனத்தூனே பத்தி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்த நாளே என்று வரிசையா அவனை எப்ப சேவிக்க போகிறோம், கண்குளிர காணும் நாளே சேவிக்கணும், திருமணத்தூண்களை பற்றி கொண்டு அவனை பற்றி பாட வேண்டும் என்று முதல் 10 முதல் திருமொழி முழுக்கவே திருவரங்கநாதனை சேவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும்னு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார். ஸ்ரீமதே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. செய்திகள் தொடரும். பிருந்தாவனத்தில் தற்போது ஸ்ரீரங்கஜி திருக்கோவிலில் கோதை நாச்சியார் சமேத ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமிக்கு மாசி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. நேற்றைய தினம் எம்பெருமான் நாச்சியார் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்ததை தற்போது காணலாம். சர்வமங்கள மாங்கல்யே சர்வமங்கள தேவதே சர்வமங்களயாஸ்துத்யே லக்ஷ்மியஸ்து தவ மங்களம். பத்மசத்மே பத்மஹஸ்தே பத்மலோச்சன பாமினி பத்மபூபூஜிதே நித்யம் லக்ஷ்மியஸ்து தவ மங்களம். ராஜஸ்தானில் உள்ள புஷ்கரில் தற்போது பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. 5ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ராம வைகுண்ட பெருமாளுக்கு நாச்சியார் அலங்காரம் செய்யப்பட்டு பல்லக்கில் உற்சவம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்றார்கள். கண்ணாடி அறையில் சேவை சாதிக்கும் எம்பெருமானை இப்போது கண்டு களிக்கலாம் வாருங்கள்.
ராஜமன்னார்குடியில் தற்போது பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. 4ஆம் நாளான நேற்று ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமிக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்து தங்க கோவர்தனகிரி அலங்காரத்தில் உற்சவம் நடைபெற்றது. மேலும் திருப்பாவாடை சேவையும் நடைபெற்றது. எம்பெருமான் கண்டருளிய பல்வகை பிரசாதங்கள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. அன்றியுலகம் அளந்தாயடி போற்றி, அன்றியுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று கொணிலாயெறிந்தாய் கடல் போற்றி, கன்று கொணிலாயெறிந்தாய் கடல் போற்றி, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெஹ்கா திவ்ய தேசத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு தற்போது பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை உபய நாச்சியாருடன் எம்பெருமான் சப்பரத்தில் எழுந்தருளினார். அதன் திவ்ய சேவை இதோ. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. நாளைய வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீமட்டத்தின் குட்டீரத்தில் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளின் முன்னிலையில் ஸ்ரீனிவாசனுக்கு தோமாலை சேவை நடைபெற இருக்கிறது. பின்னர் கான நீராஜனம் நிகழ்ச்சியில் விதுஷி நீலா ராமானுஜம் வாய்ப்பாட்டு, வித்வான் ஆதித்யா மணிகர்ணிகே வயலின் மற்றும் வித்வான் வினய் நாகராஜன் மிருதங்கம் ஆகியோரின் கர்நாடக இசை கச்சேரி நடைபெறவுள்ளது. பிறகு போக ஸ்ரீனிவாசனுக்கு சயனோத்சவம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாசத் தொடரில் நாளைய தினம் காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஊவே ஸ்ரீ அத்தங்கி ஸ்ரீனிவாசாச்சாரியார் அவர்கள் திருவிருத்தத்திலிருந்து 86வது பாசுரம் முதல் 90வது பாசுரம் வரை உபன்யசிக்கிறார். நாளைய வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ரித்து, மாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், தசமி திதி, பூராட நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எதிராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.